குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய இன்னைக்கு முடிஞ்சு வீட்டுக்கு நைட் 10 மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன். ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ரத சப்தமி. சூரிய பகவான் தென் திசை நோக்கி தனது ரதத்தை செலுத்துகின்ற சூரிய பகவான் பிறந்த நாளாக கருதப்படுவது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளவு பணங்காசு வேணாலும் செலவு பண்ணிடலாம், ஆனால் ஒருவருடைய உழைப்பிற்கு அந்த ஈடு இணையே இல்லை. அந்த உழைப்பிற்கெல்லாம் அந்த பணங்காசெல்லாம் போடவே முடியாது. அந்த அன்பு, பாசம், உண்மையான அதுக்கெல்லாம் ஈடு இணையே இல்லை. இங்கேருந்து அமெரிக்காவுக்கு கூட ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகலாம், பேசலாம், பணங்காசு செலவு பண்ணலாம். ஆனால் உழைப்பு, ஒருத்தரோட உழைப்பு, அதற்கெல்லாம் ஈடு இணையே இல்லை. தெரியும், ஒருத்தர் செய்த நன்மைகளும் மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். யார் ஒரு செய்தாலும் அதை நினைவு கூர்ந்து கொண்டே தான் இருப்போம். அதை மறக்கவே மாட்டோம். யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே சொல்வதெல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். பொறுமை, நிதானம், அமைதி, மற்றவர்களுடைய தாய் தகப்பனையும் நம்ம தாய் தகப்பனாக நினைக்கணும். நமக்கு 1000 டென்ஷன், கமிட்மெண்ட்ஸ். அதான் குழந்தைங்கிட்ட வீட்டுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கிட்ட காட்டுறது. இன்னும் எல்லாருக்குமே பொறுமை, நிதானம், அமைதி கொஞ்சம் தேவை. எனக்கும் என்கிட்டையும் குறை நிறைகள் இருக்கலாம். எல்லார்ட்டையும் குறை நிறை இல்லாத மனிதர்கள் கிடையாது. அதனால் மனசு, ஒரு அம்மா சொல்லி கஷ்டப்பட்டு அழும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. சரி, இன்னைக்கு 25ஆம் தேதி ரத சப்தமி. நான் எருக்க நிலை வச்சு நீராடிட்டு நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் போகும். சூரிய பகவான் தனது 7 குதிரைகளை பூட்டி தனது ரதத்தை வடக்கு திசையை நோக்கி செலுத்து கொண்டே இருக்கின்ற இந்த ஒரு நேரம். திதி காலை சப்தமி, இரவு 19:20 வரைக்கும் நட்சத்திரம். மதியம் 12 ரேவதி, பிறகு அஸ்வினி. மதியம் 12:11 வரை அமிர்த யோகம், பிறகு சித்த யோகம். சூரிய உதயம் 6:35. மகர லக்னம். இருப்பு நாளிகை 2:26 வினாடி. மதுரை ஸ்ரீ சொக்கநாதர் தங்க குதிரை வாகனத்தில் பவனி. கோயமுத்தூர் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி விழா தொடக்கம். தேவகோட்டை ஸ்ரீ சங்கநகராதர் புறப்பாடு. கொண்டக்குடி ஸ்ரீ முருகப்பெருமான் வெள்ளிக்கேடயத்தில் பவனி. ஸ்ரீ நமச்சிவாய குருமூர்த்தி விநாயகர் பூஜை. ஊமத்தை இலையினால் ஏற்பட்ட நஞ்சை போக்க பருத்தி பூவை சுத்தம் செய்து கசாயம் வைத்து சாப்பிடலாம். முருங்கைக்கீரை சூப் வச்சு, அதாவது வேக வச்சு மிளகு சீரகம் போட்டு தனியாக கருவேப்பிலை குடிக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லி. இதெல்லாம் இரும்பு சத்து நிறைந்தது. வயிற்றை சுத்தம் செய்கின்ற ஒரு ராகு காலம் 4:30 to 6, குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி சப்தமி திதி. நாளைக்கு அஷ்டமி, பீஷ்மாஷ்டமி. நமது பாவங்களை போக்கும் அத்தனை எருக்க நிலை அவ்வளவு சக்தி வாய்ந்தது. சூரிய பகவான், இன்று சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்கின்ற நேரம். ஆதித்ய ஹிருதயம் பாராயணமாக ஓம் சூர்யாய நமக, ஓம் சூர்யாய வலிமை மிக்க சூரிய பகவானே ஓம் நமக. இன்றைய கிரக நிலவரம். மேஷம் ரிஷபத்தில் 1 இல்லை, மிதுனத்தில் குரு, கடகத்தில் 1 இல்லை, சிம்மத்தில் கேது, தனுசு, மகரத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் சனி, ராகு. சந்திராஷ்டிரமம் உத்தர நட்சத்திரத்துக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். நம்பிக்கை என்ற சிறு நூல் இலையில்தான் அனைவரது அன்பும் நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 7:30 to 8:30, மாலை 3:30 to 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10 to 11, மாலை 1 to 2:30. கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த சொல்லும் எத்தனை நாளைக்கு காணும். ஜனவரி மாதம் 25, இன்றைய விசுவாவசு வருடம் தை மாதம் 11ஆம் தேதி. மேஷம். நாளைய விசேஷங்கள். பீஷ்மாஷ்டமி. நாளைக்கு குடியரசு தினம். அனைத்து குடியரசு தினம், அரசு விடுமுறை. வாஸ்து நாள் காலை மணி 10:41 முதல் 11:17 வரை வாஸ்து செய்வது நல்லது. நாளை வாழைப்பழம் மூளை பலப்படுத்துவதுடன் மலச்சிக்கலை நீக்கும். உன் வாழ்க்கையில் கஷ்ட காலத்தில் பல
கைகள் உனக்கு கை கொடுக்கலாம். ஆனால் உன் நம்பிக்கை கொடுப்பது போல் யாராலும் கொடுக்க முடியாது. நம் தான் நமக்கு உதவி. கட்டெரும்பு தேய்ந்து கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆயிட்டு இந்த மாதிரி இதில் போட்டிருக்காங்க. அனைத்து நமது சுதந்திர போராட்டத்திற்காக உயிர்நீர் அனைத்து சுதந்திர வீரர்களுக்கும் தாழ்பணிந்த வணக்கங்கள். கால் தொட்டு அவர்களை நினைத்து கண்ணீர் அப்படியே என்ன அவர் பாதம் தொட்டு நமஸ்காரம். நாளை குடியரசு தினம், கொடி நாள்னு சொல்லுவாங்க. நம்மள சின்ன வயசில் கொடி வாங்கி புக்குக்குள்ளே வைப்போம். இது இன்றைய கிரக நிலவரம். இன்றைய ராசி பலன். மேஷம் பக்தி, ரிஷபம் வெற்றி, மிதுனம் வரவு, கடகம் துன்பம், சிம்மம் நிறைவு, கன்னி பணிவு, துலாம் சிரமம், விருச்சிகம் இரக்கம், தனுசு பிரீத்தி, மகரம் சுகம், கும்பம் நலம், மீனம் சிரமம். இருக்க நிலை குளியல் நமது கஷ்டங்களை தீர்க்கும். அத்தனை கஷ்டங்களை தீர்க்கும் சூரிய பகவான் வழிபாடு. கரிநாள் பானு சப்தமி, விஜய சப்தமி, வைஸ்வத்த மண்பாத்தி, ரத சப்தமி, விசேஷ சப்தமி விரதம், சூரிய ஜெயந்தி. இன்னைக்கு சூரியன் பிறந்த நாளும். நாளைக்கு வாஸ்து நாள், துர்காஷ்டமி, பீஷ்மாஷ்டமி. நாளான்றைக்கு கிருத்திகை விரதம், சியாமலா நவராத்திரி முடிவு. இன்னைக்கு சந்திர பகவான் எங்கே இருக்கிறாருனாக்கா மேஷத்தில் இருக்கிறாரு. குரு வக்ரமாக ரிஷபம் மிதுனத்தில் இருக்கிறாரு. மாந்தியும் கூட இருக்கு. இன்னைக்கு 2, 3, 4, 5 விருச்சிகத்திற்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. 5, 6, 7 மகரத்திற்கு நன்றாக இருக்கிறது. குருச்சந்திர யோகம் 7ன்னா தனுசிற்கு நன்றாக இருக்கிறது. கும்பத்திற்கு நன்றாக இருக்கிறது. நல்லா இருக்கு. குரு பார்வை இப்போ கிடைச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் வக்கரமான குரு தான். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முடியல, கால் வலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய நான் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். இன்று சூரியனை வணங்குங்க. ஓம் சூர்யாயி நமகன்னு சொல்லுங்கள். நான் குளியல் முடிச்சுட்டு நைட்டு வரைக்கும் இருக்குது. நமக்கு பாவங்கள் கஷ்டங்களை தீர்க்கும். அந்த இது எருக்க நிலை கிடைக்காதவங்க கோதுமையை அந்த தண்ணியில் போட்டு கொஞ்சம் குளிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று மிகவும் அருமையான ஒரு நல்ல நாள். சூரிய ஜெயந்தி. அரசு வேலை கிடைக்கணும், உடல் ஆரோக்கியம் வேணுங்கிறவங்க இன்றைக்கு நாம் அதை நினைத்து இது பண்ண போதும். நிறைய நான் சொல்லியிருக்கேன். ரத சப்தமியை பற்றி, பீஷ்மாஷ்டமியை பற்றி சொல்லியிருக்கேன். நாளைக்கு பீஷ்மருக்கு உலகமே அவருக்கு குழந்தையெல்லாம் உலகமே அவருக்கு, அதாவது அவரை நினைத்து ஒரு வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப